Hi friends, welcome to Jo's Kitchen. நீங்க இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தினமும் ஒரு டம்ளர் ஜீரக தண்ணீர் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய 10 ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஜீரா அல்லது ஜீரகம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த அற்புத சமையல் பொருள் ஒரு மிக முக்கிய மூலிகையாக இருக்கு. நம்மளோட சமையலறையில் எப்பையும் கிடைக்கக்கூடிய ஜீரகம் நம்மளோட ஃபுட்டோட சுவையை கூட்டுறதோட தவிர பல மருத்துவ பண்புகளையும் கொண்டிருக்கு. ஜீரகத்தை நைட்டு தண்ணியில் ஊற வச்சு ஜீரக தண்ணியாக குடிக்கிறப்ப நம்ம உடம்புக்கு எண்ணற்ற நன்மைகளை அது வழங்குது. ஜீரக தண்ணியில் பல ஆண்டுகளுக்கு மேலா ஆயுர்வேத மருந்தா பயன்படுத்தப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய எல்லா ஊட்டச்சத்துக்களும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு ஆய்வுகள் கூட தெரிவிக்குது. ஒவ்வொரு நாளும் ஒரு கிளாஸ் ஜீரக தண்ணி குடிக்கிறது நம்மளோட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜீரக தண்ணி குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல ஜீரக தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல ஜீரகம் நேர்மறையான விளைவை கொண்டிருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இது ஒரு இயற்கையான ஆக்சிஜனேற்றம் கொண்டது. இதயத்தை பாதுகாக்கிறதோட மட்டும் இல்லாம இதயம் சம்பந்தமான பல பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுலையும் ஜீரகம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஜீரக தண்ணியை குடிக்கிறது இதய தசைகளை வலுப்படுத்துறதுக்கும் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கவும் கொழுப்பு சத்துக்கள் சேர்வதை தடுக்கிறதுக்கும் கூட உதவுது. இப்படி நீங்கள் செய்கிறதன் மூலமாக இதய அடைப்பு, மாரடைப்பு, இரத்த உறைவு இது மாதிரியான ஆபத்து கணிசமாக குறைக்கப்படுது. டிப்ஸ்: ஜீரக தண்ணீரை காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கிறது இதயத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஆரோக்கியமான இளமையான சருமத்தை பெற ஜீரக தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஜீரக தண்ணியில் கால்சியம், பொட்டாசியம், மாங்கனீசு, செலினியம் இது மாதிரியான தாதுக்கள்லாம் நிறைய இருக்கு. சருமத்தை புத்துணர்ச்சியோடு வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே உங்களோட சருமத்தில் தெளிவான ஆரோக்கியமான பளபளப்பை பெறுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜீரக தண்ணியில் ஏராளமான அளவு விட்டமின் இ சத்து இருக்கு. இது முன்கூட்டியே வயதை தடுக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற பண்புகளை கூட கொண்டிருக்குது. வழக்கமா ஒரு கிளாஸ் ஜீரக தண்ணியை குடிக்கிறதுனால உங்களோட சருமத்தில் தோன்றக்கூடிய சுருக்கங்களை கூட தாமதப்படுத்திக்கலாம். டிப்ஸ்: மஞ்சள் மற்றும் ஜீரக தண்ணி கலந்த கலவையை முகத்துக்கு ஃபேஸ் பேக்காக நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா பளபளப்பான பொலிவு கிடைக்கும். இதை நீங்களே கண்கூடா பார்க்கலாம். ரத்த சோகை இருக்கவங்களுக்கு சீரக தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சீரகத்தில் இரும்புச்சத்து நிறைய இருக்குது. இந்த இரும்புச்சத்து இருக்குல்ல, இது ரத்தத்தில் ஹீமோகுளோபின் உருவாகிறதுக்கு ரொம்ப முக்கியமான சத்து. இந்த இரும்புச்சத்து நம்ம உடலில் முழுவதும் ஆக்சிஜனை கொண்டு செல்றதுக்கு கூட அவசியமான ஒரு சத்து தான். குறைந்த ஹீமோகுளோபின் அளவுகள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரத்த சோகை வந்துருச்சுன்னா சோர்வு, பலவீனம், தலை சுற்றல் இது மாதிரியான அறிகுறிகளுக்கு கூட வழிவகுத்துரும். ஜீரக தண்ணியை தவறாமல் குடிக்கிறது இந்த அறிகுறிகள்லேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கும் சிகிச்சை அளிக்கிறதுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். டிப்ஸ்: இரத்த சோகை நோயாளிகள் ஜீரக தண்ணீரோட கருப்பு எல் சேர்த்து குடிக்கிறது நல்ல பலனை தரும். மாதவிடாயை ஒழுங்குபடுத்துறதுக்கும் பாலூற்ற தாய்மார்களுக்கும் ஜீரக தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பெரும்பாலான பெண்கள் தங்களோட வாழ்க்கையில சில நேரங்கள்ல ஒழுங்கற்ற மாதவிடாய் சுழற்சிகளை கடந்து செல்ல வேண்டியதா இருக்கு. இது ரொம்ப மன அழுத்தத்தை கூட ஏற்படுத்திடலாம். ஜீரக தண்ணியை ஒரு சுழற்சி முறையில் ஒழுங்குபடுத்தி நீங்கள் குடிச்சிட்டு வர்றப்ப அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது கர்ப்பப்பை சுருங்குவதை தடுத்து பொதுவாக கர்ப்பப்பையில் இருக்கும்ல அந்த கெட்ட ரத்தத்தை வெளிப்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜீரகத்தில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து கர்ப்பிணிகளுக்கும் பாலூற்ற பெண்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பானம் அப்படின்னு கூட சொல்லலாம். பாலூட்டி சுரப்பிகளில் பால் உற்பத்திக்கு இது உதவுது. குழந்தைக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் இந்த ஜீரக தண்ணி மூலமாகவே கிடைக்கும். டிப்ஸ்:
ஜீரகத்தோட வெந்தயத்தை வேக வச்சு தண்ணீரை நல்லா வடிகட்டிட்டு குடிச்சிட்டு வந்தோன்னா ஹார்மோன் சமநிலையின்மை பிரச்சனைகள், செரிமான பிரச்சனைகளுக்கெல்லாம் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முகப்பருக்களை நீக்கிறதுலையும் ஃப்ரீ ரேடிக்கலை எதிர்த்து போராடுறதுலையும் சீரக தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரீ ரேடிக்கல்கள் அப்படிங்கிறது ஒரு நச்சு தான். இது நம்மளோட உடம்புல நுழைஞ்சி நம்மளோட சருமத்தின் புரதத்தை உடைக்குது. இது கரைகள், தளர்வான சருமத்தை கூட ஏற்படுத்திடும். ஜீரகம் அப்படிங்கிறது ஒரு உணவு, அதுவும் நார்ச்சத்து நிறைந்த ஒரு மூலிகை பொருள் தான். நமது உடம்புல இருந்து இந்த நச்சுக்களை வெளியேற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஜீரகத்தை பயன்படுத்தி ஜீரக தண்ணீர் குடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப்ஸ்: ஜீரக தண்ணி சூட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பானம் அப்படிங்கிறதுனால இதை அதிகமாக பருகக்கூடாது. அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழியை மனசில் வச்சுக்கிட்டு தினைக்கும் 1 டம்ளர் மட்டும் குடிச்சிங்கன்னா போதுமானதாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல சீரக தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஜீரகத்தில் பொட்டாசியம், இரும்பு சத்துலாம் நிறைய இருக்குது. இது நம்மளோட உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜீரகத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குல்ல, அது மட்டும் இல்லாமல் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளும் நோய் தொற்றுக்களை உண்டாக்கும்ல, அந்த பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தவிர ஜீரகத்தில் மெக்னீசியம், கால்சியம் இது மாதிரியான நிறைய சத்துக்களும் இருக்குது. ஏராளமான விட்டமின்கள், அதாவது விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சிலாம் இருக்குது. இது எல்லா சத்துக்களும் தொற்று நோய்களை தடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளவு சத்துக்கள் நிறைஞ்ச ஜீரகத்தில் நைட்டே ஊற வச்சு ஜீரக தண்ணியை நம்ம குடிக்கிறப்ப அதோட பெனிஃபிட்ஸ் அப்படியே கிடைக்கும். டிப்ஸ்: பச்சை அப்படி இல்லைன்னா முழு ஜீரகத்தை நம்ம அப்படியே பயன்படுத்தணும். வறுத்த அப்படி இல்லைன்னா பொடியாக பயன்படுத்தணும்னா அதில் சில ஊட்டச்சத்துக்களை கூட நம்ம இழக்கலாம். ஜீரக தண்ணி போடுறப்பையும் பச்சையான முழு ஜீரகத்தை அப்படியே போடுங்க. நீரிழிவு மற்றும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கிறதுல சீரக தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஜீரக தண்ணியை குடிக்கிறது நம்மளோட உடம்புல இன்சுலின் உற்பத்தியை தூண்டுது. இது நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது இரத்த சர்க்கரை அளவு கட்டுக்குள் வச்சிருக்கும். ஹீமோகுளோபின் அளவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. காலை, மதியம், இரவு அப்படின்னு ஒவ்வொரு உணவுக்கும் 30 நிமிஷங்களுக்கு அப்புறம் ஜீரக தண்ணி கொஞ்சம் குடிக்கிறது இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வச்சிருக்கிறதுக்கும் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஆய்வுகள் கூட நிரூபிச்சிருக்கு. டிப்ஸ்: இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு மிக குறைவாவதை தடுக்க ஏற்கனவே நீரிழிவு மருந்துகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரகத்தை அதிகமாக உட்கொள்றதை தவிர்க்கணும். கொஞ்சம் ஜீரக தண்ணி குடித்தாலே போதும். ஒரு நாளைக்கு 1 டம்ளர் மட்டும் ஜீரக தண்ணி எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழியை மறந்துட வேண்டாம். செரிமானம் மற்றும் வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்துறதுல ஜீரக தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஜீரக தண்ணி இருக்குல்ல, அது உங்களோட வயிற்றோட ஆரோக்கியத்துக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குது. செரிமானத்தை மேம்படுத்த கூட உதவுது. இது உங்களோட வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்தும். கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ், கொழுப்பை உடைக்கக்கூடிய என்சைம்கள் இது மாதிரியான சேர்மங்களை சுரக்கிறதுக்கும் ஜீரக தண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கல்லீரலில் பித்த அமிலங்களோட உற்பத்தி செயல்முறையை துரிதப்படுத்துது. கொழுப்புகளோட செரிமானத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடுதலாக இது குடல் இயக்கத்தை மேம்படுத்துது. அஜீரணம், வீக்கம், அமிலத்தன்மை இது மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து விடுபட உதவுது. ஏன்னா இதில் சக்தி வாய்ந்த வாயு எதிர்ப்பு ரசாயனங்கள்லாம் இருக்குது. டிப்ஸ்: ஜீரக தண்ணியில் எலுமிச்சை சாறு சேர்த்து நம்ம குடிக்கிறது வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறதுக்கும் அதிக கலோரிகளை எரிக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தலைமுடியை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுல ஜீரக தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஜீரக தண்ணியில் பாக்டீரியா எதிர்ப்பு, அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள்லாம் இருக்குது. இதை குடிக்கிறது உச்சந்தலையோட ஆரோக்கியத்தை பெரிதும் மேம்படுத்துது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஜீரக தண்ணியில் புரோட்டீன், கார்போஹைட்ரேட்டுக்கள்லாம் நிறைய இருக்குது. இது முடியோட வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
முடியுடைய வேர்க்கால்கள்லேருந்து அடி நுனி பகுதி வரைக்கும் ஸ்ட்ராங்காக வளர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் முடி உதிர்றதையும் கட்டுப்படுத்துது. நீங்கள் ஜீரக தண்ணியை தினமும் குடிச்சிட்டு வர்றப்ப முடி உதிர்றதை குறைச்சி முடியை நல்லா சாஃப்டாக மென்மையாக மாற்றுது. டிப்ஸ்: பொடுகை எதிர்த்து போராடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜீரக தண்ணியை குடிக்கிறதோட மட்டும் இல்லாமல் ஜீரக தண்ணியில் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறப்ப பொடுகு இருந்த இடம் தெரியாமல் ஓடிரும். அலர்ஜி எதிர்ப்பு விளைவுகளை கொண்டது இந்த ஜீரக தண்ணி. ஜீரக தண்ணியில் தைமோகுவினோன் அப்படிங்கிற சக்தி வாய்ந்த ரசாயன கலவை இருக்கு. இது கல்லீரலை அலர்ஜியிலிருந்து பாதுகாக்குது. ஒட்டுமொத்த கல்லீரல் ஆரோக்கியத்துக்கும் ஜீரக தண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜீரக தண்ணியில் இருக்கக்கூடிய அலர்ஜி எதிர்ப்பு விளைவுகள் இருக்குல்ல, இது வயிற்று வலி, வயிறு சார்ந்த பிரச்சனைகள், இது மாதிரியான பிற நிலைமைகள் தொடர்பான வலியை குறைக்கிறதுக்கு உதவுது. அதோட ஸ்பாஸ்மோட்டிக் அப்படிங்கிற எதிர்ப்பு பண்புகள் மாதவிடாய் பிடிப்பை குறைக்க உங்களோட மாதவிடாய் காலத்தில் நீங்கள் சீரக தண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். டிப்ஸ்: வெதுவெதுப்பான ஜீரக தண்ணியை குடிக்கிறது வீக்கத்தை குறைக்கிறதுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் ஜீரக தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.